ஹாய் விவாஸ், இப்பொழுது ஹவுஸ்மேட் என்ற ஒரு படம் வெளிவந்துள்ளது. தமிழில் ஒரு புதிய முயற்சியாக உள்ளது. இந்த படத்தை நாம் பார்க்காவிட்டாலும் பல விமர்சனங்களையும் நாம் பார்த்ததனால் இது தொடர்பாக ஒரு சயின்டிஃபிக் ரீதியான இதில் பேசப்படும் சயின்ஸ் என்னவென்ற கருத்துக்களை கொண்டு வந்துள்ளோம். பல ஆங்கில படங்களிலும் முக்கியமாக இன்டர்ஸ்டெல்லர் மற்றும் கொரியன் படங்களிலும் இது மாதிரியான கான்செப்ட் கையாளப்பட்டுள்ளது. ஆனால் தமிழிற்கு இது முதல் முறை என்று கூறலாம். இந்த படத்தில் கையாளப்பட்ட கான்செப்ட் என்னவென்றால் பல விமர்சனங்களையும் நாம் பார்த்ததிலும் அந்த கான்செப்ட் என்னவென்று புரிந்தது அந்த படத்தை பார்க்காவிட்டாலும். அது என்னவென்றால் டெசரட் என்ற ஒரு கான்செப்ட் ஆகும். அந்த டெசரட் என்றால் என்ன என்ற ஒரு எளிமையான விளக்கத்தை முதலில் பார்ப்போம். இது இப்பொழுது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில் உள்ள ஒரு கான்செப்ட். அதாவது 4வது மற்றும் 5வது டைமென்ஷன்கள் என்பதற்கு தான் டெசரட் என்று கூறுவார்கள். இப்பொழுதோ நம்ம அடிக்கடி இந்த சேனலில் வீடியோக்களை பதிவு செய்கிறோம். அதில் நம்ம கூறுவது தான் இந்த எல்லா இடத்திலுமே எல்லாமே டைம் அண்ட் ஸ்பேஸாகத்தான் இருக்குது என்று சொல்லி. அதாவது நம்ம வாழ்கிற இந்த பூமியும் டைம் அண்ட் ஸ்பேஸ் தான். நம்ம ஸ்பேஸ் என்று கதைக்கும் போதோ எப்பொழுதுமே விண்வெளியை பற்றி மட்டுமே சிந்திக்கிறோம். அப்படி இல்லை, நம்மளோட பூமியும் டைம் அண்ட் ஸ்பேஸால் ஆனது தான். ஆகவே நம்ம வாழ்கிறதும் டைம் அண்ட் ஸ்பேஸில் தான். இது உங்களுக்கு புரிஞ்சு விட்டதா? சாரி. இப்பொழுது இதில் இருந்து தான் நம்ம இந்த படத்தில் கூறப்பட்ட அந்த டெசரட் என்ற கான்செப்டுக்கு செல்ல வேண்டும். அந்த டெசரட் கான்செப்டில் தான் அந்த இரு குடும்பங்களும் இருவேறு டைம்களில் வாழ்வதாக அவர்கள் சரியாக அந்த படத்தில் சித்தரித்தார்கள். அது அறிவியல் ரீதியாக உண்மை இல்லை என்றாலும் அறிவியல் புனைக்கதை ரீதியாக உண்மை. தொடர்ந்து பார்ப்போம். முதலில் இந்த டெசரட் என்றால் என்னவென்று பார்ப்போம். அதாவது இப்பொழுது நம்ம வாழ்கிறது 3 டைமென்ஷன் என்பதில் முதலாவது டைமென்ஷன்ற நம்மளால் என்ன செய்ய முடியும்? முன்னால் நகர முடியும், பின்னால் நகர முடியும், நம்ம நினைச்சவாறு செய்ய முடியும். 2வது டைமென்ஷனில் நம்மளால் வலதுபுறமும் இடதுபுறமும் நகர முடியுது அல்லவா, நினைச்ச மாதிரி. அதை மாதிரி 3வது டைமென்ஷன் உயரம் என்பது வருது. அதில் நம்ம மேலே போகிறோம், கீழே வரோம், மேல் மாடிக்கு செல்கிறோம், கீழ் மாடிக்கு வரோம். இது மாதிரியான விடயங்கள் தானே நம்மளோட வாழ்க்கை இருக்குது. இது எதில் நம்ம செய்கிறோம்? ஸ்பேஸில், ஒரு இடத்துல தானே. ஸ்பேஸ்னு சொன்னால் இடம், அதாவது பூமியில் உள்ள இடத்துல. விண்வெளிக்கு நாங்கள் சென்றாலும் அந்த இடத்துல செய்யலாம். இதில் சரியா? இது விளங்கிவிட்டது என்று நினைக்கிறோம். அடுத்தது 4வது டைமென்ஷனுக்கு நம்ம செல்ல வேண்டும் என்றால் அங்கு டைமும் இந்த ஸ்பேஸும் இணைந்ததாக இருக்கும். உண்மையில் அப்படி தான் இருக்கிறது. அதற்கு செல்ல வேண்டும், அதனை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். இதை கட்டுப்படுத்தினா வினோதமான விடயங்கள் தோன்றும். அந்த வினோதமான விடயங்கள் எமக்கு ஏன் வினோதமாக தோன்றுகின்றது என்றால் அதில் நம்ம வாழ்வது இல்லை. இதை தான் இந்த திரைப்படம் காட்டுது. இதற்கு தான் டெசரட் என்று பேர். இப்பொழுது 4வது டைமென்ஷனை நம்ம கட்டுப்படுத்தினா 4வது டைமென்ஷனில் நம்ம வாழலாம். ஆனால் அந்த டைமென்ஷன் நம்மளை கட்டுப்படுத்துது, நம்ம கட்டுப்படுத்த இல்லை. அதாவது 4வது டைமென்ஷன் தான் உண்மை. அது என்னவென்றால் டைமும் ஸ்பேஸும் இணைஞ்சே இருக்குது. இப்போ நம்ம கூறினா 3 டைமென்ஷன் வரையும் இந்த டைமை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் என்று. கட்டுப்படுத்துறேன்னா நம்ம நினைச்சவாறு, சாரி, டைமை அல்ல, ஸ்பேஸ் என்ற ஒரு பிளேஸ், ஒரு இடம். அதை கட்டுப்படுத்துவது என்ன? வீதியில் நாம் முன்னுக்கு செல்கிறோம், பின்னுக்கு வாரோம், வலது பக்கம் செல்கிறோம், நினைச்சவாறு இடது பக்கம் வாரோம், மேலே செல்கிறோம், கீழே செல்கிறோம். இதுதான் கட்டுப்படுத்துகிறோம் என்றது. இது ஸ்பேஸில் தானே இவ்வாறு நகர்றோம். இந்த ஸ்பேஸோட டைமும் இணைஞ்சே இருக்குது என்று சொல்கிறாங்க. அந்த டைம் நம்ம எப்படி உணர்றோம்? எப்பொழுதுமே ஃப்யூச்சரை நோக்கி செல்வது மாதிரி. ஆகவே ஃப்யூச்சர் நோக்கி இப்பொழுது நம்ம 2025 8ஆம் மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நம்ம 4ஆம் தேதிக்கு திரும்ப போகவே முடியாது. கற்பனையாக வேண்டும் என்றால் நான் 4வது தேதிக்கு சென்றேன் என்று கூறிக்கொள்ளலாம். உண்மையில் அந்த நடந்த நிகழ்வுகளை திரும்ப சென்று பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அதனை நம்ம கட்டுப்படுத்தவில்லை. டைம் கட்டுப்படுத்தப்பட முடியாது. இந்த டைமும் ஸ்பேஸும் இணைவது 4வது 5வது பரிணாமங்களில் வருகிறது. இது உயர் பரிமாணங்கள். இந்த பரிமாணங்களை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ டெசரட் என்றால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த பரிமாணங்களை அவங்க மனிதரால் எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. எப்பொழுதுமே டைம் ஃபியூச்சரை நோக்கி தான் செல்லும். ஆனால் சில வேளை இந்த ஸ்பேஸும் டைமும் இணைஞ்சிருக்குது தானே, அது அதில் டைம் மட்டுமே, ஸ்பேஸும் டைமும் இணைஞ்சிருக்கிறதுல டைம் மட்டுமே பிரிஞ்சு என்ன தெரியுமா செய்யும்? அது 2 வெவ்வேறு இடங்களை, தூர இடங்களை இணைச்சிரும். கிட்ட ஒரு குறுகிய வழி மாதிரி கொண்டு இணைச்சிரும். இதற்கு ஒரு வேர்ம் ஹோல் என்று ஆங்கிலத்தில் கூறுவாங்க. இப்பொழுது ஒரு கடுதாசியை வச்சுக்கொள்ளுங்களேன். கையில் ஒரு கடுதாசியை வச்சுக்கொள்ளுங்க. அந்த கடுதாசியில் ஒரு கோடொண்டு வரையுங்க. இந்த கடுதாசி தான் டைம் என்று நினைங்க. சரியா? இந்த கடுதாசி ஸ்பேஸ் அல்ல, டைம் என்று நினைங்க. இந்த 3 ஸ்பேஸில் உள்ள 3 விடயங்களிலும் 4வது அந்த டைமான கடுதாசி இணைஞ்சிருக்குதுன்னு நினைங்க. அப்போ அந்த கடுதாசியை கையில் வச்சு கொண்டு இருக்கிறீங்க. அதில் ஒரு கோடொன்று வரைஞ்சிருக்கிறீங்க. 2 புறமும் 2 டொட்டை வச்சுருக்கிறீங்க. இப்போ அந்த கடுதாசி தான் டைம். அதில் நீங்கள் ட்ராவல் பண்ண வேணுமென்றால் ஒரு பக்கம் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது பாஸ்ட், மற்ற ஓரத்தில் இருக்கிறது ஃப்யூச்சர். நீங்கள் நடுவில் இருக்கிறீங்க, ப்ரெசென்ட்டில். அந்த நடுவில் இருந்து மெதுவாக நகர்ந்து கொண்டே நீங்கள் செல்வீங்க எங்கள் ஃப்யூச்சரை நோக்கி. சரியா? பாஸ்ட்டை நோக்கி ஒரு போதும் செல்ல மாட்டீங்க. இப்போ அந்த கடுதாசி தானாகவே என்ன செய்யுது? வளையுது.
ரெண்டாக வளைஞ்சி அந்த ரெண்டு முனையிலையும் 2 டொட்டை வச்சிங்க தானே ஃப்யூச்சர் பாஸ்ட் என்று. அந்த ஃப்யூச்சர் பாஸ்ட் என்பது ஒரு 10 இயர்ஸ் என்று வச்சுக்கொள்ளுங்க. அந்த 10 இயர்ஸுக்கு அது வளைஞ்சி அது ரெண்டுமே ஒன்றுடன் ஒன்று இணையுது. இப்போ என்ன நடக்கும் என்றால் அந்த 10 இயர்ஸில் உள்ள டைம் தான் இந்த 10 இயர்ஸ் என்று நமக்கு கூறுது. அது ரெண்டுமே ஒன்றாக நிகழும். இதுதான் இந்த படத்தில் காட்டப்பட்ட டெசரட் என்ற கான்செப்ட் ஆகும். டெசரட் என்றால் வெவ்வேறு காலங்கள் ஃப்யூச்சரில் உள்ள ஒரு டைமும் அது மாதிரி தான் இறந்த காலத்தில் உள்ள ஒரு டைமும் ஏதோ எதேச்சையாக ஒன்றாக இணைஞ்சு செயல்படுவது. ஆனால் ஸ்பேஸ் இணையாது. ஸ்பேஸ் அவ்வாறு தான் இருக்குது. இந்த படத்தில் காட்டப்பட்டது ஸ்பேஸ் என்றால் அவங்க வாழ்கிற அந்த வீடு தான் ஸ்பேஸில் இருக்குது. அது அப்படி தான் இருக்குது. ஆனால் 2012 அந்த வாழ்கிற தம்பதிகள் அவங்க அந்த 2012 உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகிறாங்க. இது 2022 வாழ்கிற அந்த புதிய தம்பதிகளுக்கு அவங்கள பார்க்க முடியலை. ஏனென்றால் அவங்க ஸ்பேஸில் உள்ள அவங்கள பார்க்க முடியலை. டைம் இணைஞ்சிருக்குது. டைம் எல்லாம் அந்த டைம் இணைவு என்பது இந்த ஸ்பேஸில் மட்டுமல்ல. ஸ்பேஸ் என்றால் நாங்கள் விண்வெளியை குறிப்பிடுவோம். விண்வெளியில் மட்டுமல்ல, பூமியிலும் நடக்கலாம், எதேச்சையாக நடக்கலாம். அதாவது இப்பொழுது சயின்ஸ் ஃபிக்ஷனிலே அவர் நடப்பது தான் டெசரட் என்று கூறினோம். அப்படி நடந்துருச்சு. அது அந்த வீட்டில் மட்டும் அப்படி நடந்துருச்சு. எனவே அங்கே என்ன நடக்குது என்றால் அந்த வீட்டில் வாழ்ந்தவங்க 2012 வாழ்ந்தவங்க அந்த வாழ்க்கையை அப்படியே தொடர்ந்து கொண்டு போகிறாங்க. சரியா? இது அவங்க தொடர்ந்து கொண்டு போகும்போது அவங்க வராங்க, அவங்க குளிக்கிறாங்க, அவங்க வீட்டில் கர்மங்களை மேற்கொள்கிறாங்க. இது ஸ்பேஸில் நடக்கிற சில விடயங்கள் இவங்களுக்கு விளங்குதில்லை. ஆனால் அந்த டைம் இணைஞ்சதுனால அந்த டைமுக்கு உரிய அந்த கர்மங்கள் 2022 உள்ளவங்களுக்கு விளங்குது. அது மாதிரி தான் 2022 உள்ளவங்க அவங்களோட கர்மங்களை செஞ்சு கொண்டு போகிறாங்க. அது டைம் சம்பந்தப்பட்ட கர்மங்கள் 2012 உள்ளவங்களுக்கு விளங்குது. ஆகவே இவங்க 2 தம்பதிகளும் வெவ்வேறாக பேய்கள் தான் இதனை செய்கின்றன என்று நினைத்து பிறகு உணர்ந்து கொள்கிறாங்க. ஏதோ ஒரு பொதுவான ஒரு சுவரில் எழுதும் போதோ அல்லது அது ஏதோ ஒரு பொதுவான அந்த டெசரட்டிற்கு ஏதோ ஒரு பொதுவான, இது கற்பனை, உண்மையில் பொதுவான ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கிறது மாதிரி அவங்க உணர்ந்து அந்த பொதுவான ஸ்பேஸின் மூலமாக எழுதி தொடர்பு கொள்கிறாங்க. அதன் மூலம் அவங்க புரிஞ்சு கொள்கிறாங்க ஒருத்தர் நம்ம இந்த டைம் பீரியடில் தான் வாழ்கிறோம் என்று. பிறகு என்ன செய்கிறது என்றால் கடைசியில் அவர்களது மகன் அந்த 2014 ஆகும்போது இறந்து விடுகிறான். ஏதோ ஒரு காரணமாக, ஏதோ ஒரு அசம்பாவிதம் காரணமாக, நம்ம படத்தை பார்க்காததனால அது என்ன அசம்பாவிதம் என்று புரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணமாக இறந்து விடுகிறான். எனவே அந்த தம்பதிகளுக்கு வேறு ஒரு டைம் லைன் உருவாகி, வேறு டைம் லைன் என்றால் ஒரே மனிதர்கள் இப்பொழுது ஒரு டைமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த டைமில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது வேறொரு டைம் லைனாக இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்டுவிடும். அப்படின்னா அவங்க அதே தம்பதிகள், அதே மனிதர்கள் வேறு டைமிற்கு வாழ்ந்தார்கள் என்றால் சென்று 2022 இப்பொழுது அவங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வேறு வயதாகி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது 2022 வாழ்கிறாங்களே இந்த இளம் தம்பதிகள், அவங்க இந்த ஓல்டான அந்த 2012 இளமையாக இருந்த தம்பதிகள் அவங்க 2022 வயதான தம்பதிகளாக மாறிவிட்டாங்க. அவங்களும் அறியலை. ஆகவே அந்த வயதாக மாறியுள்ள 2022 வாழும் தம்பதிகளின் மகன் இறந்துவிட்டு இருக்கிறார். இதனை எவ்வாறோ அறிந்து கொண்ட அந்த 2022 வாழும் இளம் தம்பதிகள் அந்த ஓல்டு கப்பலை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 2022 2012 வாழ்ந்தவங்க ஓல்டாகத்தான் இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடித்து அவர்களுடைய மகன் இறந்து விட்டதை அறிந்து கொண்டு அதே தருணத்தை, அந்த டைம் எப்பொழுதோ எந்த டைமில் அந்த மகனின் இறப்பு உருவானது என்பதை துல்லியமாக அறிந்து கொண்டு பின்னர் அந்த 2022 வாழும் அந்த தம்பதிகளில் அந்த கணவனானவன் அந்த மகனை காப்பாற்றி கொடுக்கிறான். எனவே கடைசியில் இந்த புதிதாக மகன் இல்லாமல் வாழும் அந்த தம்பதிகளும் அடுத்தது 2012 மகனுடன் வாழும். இப்போது அந்த டைம் பீரியட் சென்றால் அந்த மகன் காப்பாற்றப்பட்டு விட்டான். வாழும் தம்பதிகளும் இப்பொழுது ஒரே வீட்டில் ஒன்றிணைந்து வாழ்வதாக இந்த கதை முடிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் அவ்வாறு தான் முடிய வேண்டும். நிறைய கொரிய படங்கள், அடுத்தது ஆங்கில படங்களில் இவ்வாறான காட்சிகள் காட்டப்படும் என்று நினைக்கிறோம். எதிர்காலத்தில் இந்த படத்தை பார்ப்பதற்கான ஓடிடியில் வந்தவுடன் பார்ப்பதற்கான ஆர்வம் எமக்கு உள்ளது. எனவே இந்த வீடியோ என்ன உங்களுக்கு மீண்டும் நாம் சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் டெசரட் என்ற கான்செப்டை கிறிஸ்டோபர் நோலனின் இன்டர்ஸ்டெல்லர் படத்தை பற்றி அறிந்திருப்பீங்க. அந்த கான்செப்டை உங்களுக்கு கொண்டு வந்தது. அது வேறு ஒன்றுமே அல்ல. டைம் இப்பொழுது எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் டைம் ஆனது அது தானாகவே 2 பாயிண்ட்களில் இணைந்து விடுவது. அது இந்த படத்தில் ஒரு 10 வருடத்தில் அது இணைந்ததாக காட்டப்பட்டது. அப்படி இணைந்து விட்டால் அந்த டைமில் அந்த ஸ்பேஸ் அவ்வாறு தான் இருக்கிறது. அந்த ஸ்பேஸில் யார் யார் வாழ்ந்தார்களோ அவர்களது வாழ்க்கை அவ்வாறு நடைபெறும்.
புதிதாக யார் யார் அந்த ஸ்பேஸில் வாழ்கிறார்களோ, உதாரணமாக அந்த வீடு, அவர்களது வாழ்க்கை புதிய டைமில் இடம்பெறும். இரண்டும் பேரலலாக ஒருவர் அறியாமல் ஒருவருக்கு இடம்பெறும் என்பதுதான் உண்மை. டெசரட் இடம்பெற்றாலும், ஆனால் இந்த படத்திற்காக அவர்கள் எவ்வாறோ ஒருவரை ஒருவர் சில விடயங்களில் அறிவதாக காட்டினார்கள். ஆனால் உண்மையில் ஒருவரை ஒருவர் அறியாமல் தான் அது இடம்பெறும். அடுத்து இன்னும் உயர் பரிமாணங்களுக்கு சென்றால் தான் அறிந்து கொள்ளலாம். டெசரட்டை விட 6வது டெசரட் என்பது 4 மற்றும் 5 பரிணாமங்களுக்கு உடையது. அடுத்து 6, 7, 8 இந்த பரிணாமங்களுக்கு சென்றால்தான் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளலாம் என்பது. பரிணாமங்கள் குறித்து ஒரு விரிவான வீடியோ எமது ராஃபி பேரடைஸ் என்ற சேனலில் உண்டு. அதனை பார்த்து நீங்கள் உங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். அது மாதிரி தான் கடைசியில் வெவ்வேறு டைம்லைன்களில் ஏதோ ஒரு மாற்றம் அந்த டைம்லைனில் ஏற்பட்டால் அது அந்த மனிதர்களை வேறு உலகம், வேறு பிரபஞ்சம், வேறு டைம்லைன் என்பதில் வாழ வைத்துவிடும். அந்த டைம்லைன் என்பதில் என்ன இருக்கிறது என்றால் ஸ்பேஸும் டைமும் தான். ஆகவே வேறொரு ஸ்பேஸ் டைம் கொண்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்வார்கள். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு ஸ்பேஸ் டைம் தான். நாம் ஏதோ ஒரு மாற்றத்தை கடந்த காலத்திற்கு சென்று செய்தால் அந்த மாற்றத்துக்காக நாமே வேறு மனிதர்களாக வேறு டைம்லைனில் வாழ தொடங்கி விடுவோம். இதுதான் இந்த படத்திலும் காட்டப்பட்டுள்ளது. ஆகவே அவ்வாறு காட்டப்பட்டு அங்கு என்ன நடந்தது என்றால் ஸ்பேஸ் மாறாமல் டைம் மட்டுமே மாறி ஒரு குறுகிய லூப் ஹோலை ஏற்படுத்தி, ஒரு குறுகிய ஷார்ட்கட்டை ஏற்படுத்தி 2022 2012 என்ற இரு டைம்களும் இணைந்துள்ளன. அந்த இணைவிற்குத்தான் டெசரட் என்று கூறுவார்கள். ஆகவே அந்த டைம் இணைந்த போதும் ஸ்பேஸ் அவ்வாறு இருப்பதனால் அது இணையவில்லை. அது குறுகிய ஷார்ட்கட்டை ஏற்படுத்தவில்லை. டைம் மட்டும்தான் ஏற்படுத்தும், சாதாரணமாக ஸ்பேஸ் ஏற்படுத்தாது. ஆகவே டைம் ஏற்படுத்தியதனால் அந்த ஸ்பேஸில் வாழும் மனிதர்கள் வெவ்வேறு டைம்களில் வாழ்வதை அனுபவித்தார்கள். வெவ்வேறு டைம்களில் வெவ்வேறு நபர்கள் தானே அதே ஸ்பேஸில் இருந்திருப்பார்கள். அதுதான் இந்த படத்தில் காணப்பட்டது. அவர்களுக்கிடையில் காட்டப்பட்டது. அவர்களுக்கிடையில் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினை தீர்த்து வைக்கப்படுவதாக சயின்டிஃபிக் ரீதியாக இந்த படத்தை எடுத்திருந்தார்கள் என்று நினைக்கின்றோம். ஆகவே இது மாதிரியான படங்கள் தமிழில் தொடர்ந்தும் வர வேண்டும். இவ்வாறான புரியாத புதிர்களாக இருக்கும் சில படங்கள் தொடர்பாக நாமும் எமது சேனலில் சயின்டிஃபிக் ரீதியான விளக்கங்களை தொடர்ந்தும் கொண்டு வருவோம். அதனால் இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எமக்கு ஆதரவு வழங்குங்க.